ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி ஹெச்டிஎஃப்சி லைஃப் அப்படிங்கிற ஸ்டாக்கை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நான் ஹெச்டிஎஃப்சி லைஃப் ஸ்டாக்கில் ஏன் என்ட்ரி ஆனேன் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹெச்டிஎஃப்சி லைஃப் ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல அப் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. ஸோ நல்லா பையிங் அப் ட்ரெண்டு. ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டோன்னா பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து நல்லாவே வந்து ரைஸ் ஆகி மேலே போயிட்டே இருந்துச்சு. அப்படி போகும்போது மார்க்கெட் வந்து மேலே பார்த்திங்கன்னா இந்த 200 மூவிங் ஆவரேஜுக்கு மேலே தான் வந்து ட்ரேடிங் நடந்துகிட்டு இருந்துச்சு. 200 மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்கும்போது ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் ஃபார்ம் ஆச்சு. இங்கே பாருங்கள், நல்லா ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த சைட்வேஸ் மார்க்கெட் இருக்கு இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமு கீழே டச் பண்ணியிருக்கு. அந்த பேட்டர்னில் அந்த மேலே சேனல் மாதிரி இருக்கு இல்லையா, அது வந்து ரெசிஸ்டன்ஸு. கீழே ஒரு லைன் இருக்குது இல்லையா, அதுதான் வந்து சப்போர்ட்டு. ஸோ இப்போ மேலேருந்து ப்ரைஸ் வந்து கீழே வந்து ஒரு வாட்டி டச் பண்ணிச்சு. அப்புறமா மெல்லமாக வந்து ரைஸ் ஆகி மேலே போயிடுச்சு. திரும்ப மேலே போய் அந்த இடத்த ஹையை டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து கீழே இறங்குச்சு. ஸோ இப்போ வந்து டச் பண்ணியிருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா 3rd டைம் டச் பண்ணியிருக்கு. ஸோ நான் இதை வச்சு தான் வந்து இந்த முறை அது வந்து சப்போர்ட் எடுத்ததுன்னா திரும்பவும் மேலே ஏறும் அப்படின்னு சொல்லி தான் இந்த இடத்துல எடுத்தது. ஏன்னா கண்டினியூஸாக இந்த இடத்துல நமக்கு சப்போர்ட் கிடைக்கும்போது கண்டிப்பாக வந்து ப்ரைஸ் மூமெண்ட்டும் வந்து பையர்ஸ் அங்கே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் எடுத்தேன். ஸோ இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு. நல்ல மூமெண்ட்டு தான். ஹைக்கு கொஞ்சம் க்ளோஸ் வச்சுருக்கு இல்லையா, அதோட கொஞ்சம் கீழே தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ எனக்கு ஓரளவுக்கு இந்த மூமெண்ட் வந்து கண்டினியூ ஆகணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபர்தராக இந்த வீக்கில் வந்து பாசிட்டிவாக இது நல்லா மேலே ஏறிச்சு அப்படின்னா தான் நல்லா ப்ராஃபிட் வரும். ஸோ மேலே இருக்கிற ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிச்சுன்னா நான் எக்ஸிட் ஆயிடுவேன். ஏன்னா அதுதான் எக்ஸிட் ஏரியா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே இந்த சப்போர்ட் இருக்கும்போது சப்போர்ட்டை வந்து பை பண்ணுறோம், மேலே ரெசிஸ்டன்ஸை வந்து செல் பண்ணுறோம். ஸோ இந்த டெக்னிக் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி ஆக்ட் ஆகும். ஆனால் இது ஒரு சேனல் பேட்டர்ன், சைட்வேஸ் மூமெண்ட்டு. ஸோ இந்த சைட்வேஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து என்ட்ரி எடுக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ சம்டைம்ஸ் வந்து டவுன் ட்ரெண்டு சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னும் போது என்ன ஆகும்னா நமக்கு வந்து இந்த சேனலை வந்து பிரேக் பண்ணிடும். கீழே உடைக்க போகுது அப்படின்னா கீழே பிரேக் பண்ணிடும். இல்லை மேலே ஹை ப்ரெஷர் பையிங் இருக்குது அப்படின்னா மேலேயும் பிரேக் பண்ணிடும். அந்த மாதிரி தான் வந்து மூமெண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.